بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن الأصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியமும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹுடைய கட்டளையின்படி அவரவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹுடைய ஏகத்துவ கலிமாவை ஏற்றி வைத்தார்கள். அத்தனை நபிமார்கள் மீதும் ரசூல்மார்களின் மீதும் இறுதியாக வந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லோர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தாரன் மீதும் எனது குடும்பத்தாரன் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் திரு பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த அருள் பொருந்திய ரமலானை நாம் எல்லாம் சந்தித்து இருக்கின்றோம். அதிலும் நாம் ரமலானில் சந்திக்கக்கூடிய முதல் ஜும்ஆ, அவனுக்கு பிடித்தமான பள்ளிவாசலில் அவனை மட்டுமே வணங்குவதற்காக வேண்டி ஜும்மாவுக்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த ஒன்று கூடுதலை ஏற்றுக்கொள்வானாக. இதே போன்று நம்மை சொர்க்கத்திலும் ஒன்று கூட்டுவானாக. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானில் அவனுடைய கலாம் ஷரீஃபான குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கும் அதிகம் கேட்பதற்கும் அதை சிந்திப்பதற்கும் அதன்படி செயலாற்றுவதற்கும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் அருள் புரிவானாக. இந்த ரமலானிலும் சரி, இனி வரக்கூடிய ரமலானிலும் முழு உடல் ஆரோக்கியத்தோடும் பரிபூர்ண சுகத்தோடும்
ரமலானை சந்திப்பதற்கும் அதில் நோன்பு நோட்பதற்கும் அல்லாஹுக்கு பிடித்தமான நன்மையான காரியங்களை செய்வதற்கும் அதன் மூலம் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தையும் திரு மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. மனித வாழ்க்கையில் ஒரு ரமலான் மனிதர்களுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அருள்கொடை, மிகப்பெரிய ஒரு நியாமத். அந்த நியாமத்தை, அந்த ரமலானை நம்முடைய குற்றங்களின் மூலமாகவோ நம்மளுடைய பாவமான செயல்களின் மூலமாகவோ பாழாக்கி விடாமல் வீணாக்கி விடாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் உதவி செய்வானாக. பாவமான சிந்தனைகள் வருவதை விட்டும் பாவமான காரியங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சமூகத்தையும் அல்லாஹு தஆலா முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிடுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். துவா தானே. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா ரமலானை அறிமுகப்படுத்தும் பொழுதும் சரி, அடையாளப்படுத்தும் பொழுதும் சரி, நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒவ்வொரு வருடமும் நமக்கு மத்தியில் ஓதி காட்டக்கூடிய, படித்து காட்டக்கூடிய ஒரு வசனம் ஷஹரு ரமலான், ரமலானுடைய மாதம். அது எப்படிப்பட்டது என்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் நான் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றேன், அது மக்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். அது மக்களுக்கு மத்தியில் பாவமான வழி எது, நன்மையான வழி எது என்பதை பற்றி மக்களுக்கு மத்தியில் பிரித்து காட்டும் அந்த குர்ஆன் என்பதாக அல்லாஹு தஆலா ரமலானை பற்றி அடையாளப்படுத்தும் பொழுது, அறிமுகப்படுத்தும் போது குர்ஆனை கொண்டே அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துவான், அடையாளப்படுத்துவான். ஏனென்றால் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பலம் குர்ஆன், இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு குர்ஆன். அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாலமாக, ஒரு தொடரை ஏற்படுத்தக்கூடியது, மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இருப்பது குர்ஆன். அந்த குர்ஆனை நாம் வாழும் காலமெல்லாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நம் சமூகத்திற்கும் நமக்கும் எந்த காலகட்டத்திலும் வெற்றியே கிடைக்கும், தோல்வி கிடையாது. குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா அந்த சூராவை தொடங்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம். இதே மாதிரி அல்லாஹு தஆலா பல அத்தியாயங்களுக்கு பொருள் விளங்காத சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பிப்பான். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத், ஹாம் மீம் யாசீன் தாஹா காஃப் ஹா யா ஐன் சாத். அப்படி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல சூறாக்களுக்கு, பல அத்தியாயங்களுக்கு இது போன்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பிப்பான். இது குர்ஆனுடைய பாஸ்வேர்டு. அல்லாஹு தஆலா இதுக்கு எந்த தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த தஃசீரை எடுத்து பார்த்தாலும் சரி, இதற்கு எங்கேயுமே பொருள் எழுதியிருக்க மாட்டார்கள், அர்த்தம் எழுதியிருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அதற்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தம் யாருக்குமே தெரியாது. இது அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அது அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும் அந்த பாஸ்வேர்டினுடைய அர்த்தம். ஆனால் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இதுக்கு எந்த விதமான பொருளுமே இல்லை, அல்லாஹு மட்டுமே அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் அடுத்த வார்த்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்வான். ஸாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹ், எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலா அடுத்த வார்த்தையிலேயே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி விடுவான். முதல்ல நீங்க தொடங்கிட்டு எந்த விளக்கமும் இல்லை அப்படின்னு மூடிட்டு போயிடக்கூடாது. அதனாலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான், ஸாலிகல் கிதாப், இந்த வேதத்தில் லா ரைப ஃபீஹ், எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், அது இறையச்சமுடையவர்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். இந்த குர்ஆன்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா எதனால பதிவு செய்யணும்? பதிவு செய்வதற்குண்டான மிகப்பெரிய காரணம் ஏன்னா, குர்ஆனுக்கு முன்னாடி இறக்கி வைக்கப்பட்ட 100 சுஹுஃபுகள், அதே மாதிரி நமக்கெல்லாம் பரிச்சயமான இறை வேதங்கள் தௌராத், ஜபூர், இஞ்சில், இந்த வேதத்திலெல்லாம் இந்த வார்த்தை இல்லை. ஏன்னு சொன்னா அது இறக்கப்பட்ட மாதிரி இன்ற அளவுக்கு இல்லை.
எந்த மொழியில் இறக்கப்பட்டதோ, எந்த கருத்தில் அல்லாஹுடைய வார்த்தைகளாக இறக்கப்பட்டதோ, அதே வார்த்தையோடு, அதே கருத்தோடு, அதே பொருளோடு அந்தந்த வேதங்கள் அந்தந்த சமயத்தை பின்பற்றக்கூடிய அவர்களிடத்தில் அந்த பொருளாகவே அது இல்லை. அதன் காரணத்தினாலே அல்லாஹு தஆலா பதிவு செய்திருப்பான், ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறக்கி வைக்கப்பட்ட வேதத்திலேயே இந்த வேதம் மட்டும்தான் மனித கையாடல்கள், மனித கருத்துக்கள் எதுவுமே புகுத்த முடியாத ஒரு வேதமாக அல்லாஹு தஆலா பாதுகாத்து வருகிறான். நான் சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் செய்த அருள் கொடைகளை பற்றி, நியாமத்துகளை பற்றி, தன்னுடைய வல்லமையை பற்றி அதிகமாக அல்லாஹு தஆலா பேசிக்கிட்டே வருவான். நான் வானத்தை படைத்தேன், நான் பூமியை படைத்தேன், கடலை படைத்தேன், சந்திரனை படைத்தேன், சூரியனை படைத்தேன், நட்சத்திரங்களை படைத்தேன் என்பதாக அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரும் பொழுதும் இதெல்லாம் என்னுடைய வல்லமை, இது எல்லாமே மனிதர்களுக்காக வேண்டி, உலகத்தினுடைய நன்மைகளுக்காக வேண்டி நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரும் பொழுதும் மரஜல் பஹரைன் யல்தகியான், இரண்டு கடல்களுக்கு மத்தியில் நான் திரையை உண்டாக்கி இருக்கிறேன், அது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இருக்கிறது உப்பு தண்ணீர், இந்த பக்கம் இருக்கிறது நல்ல தண்ணீர், ஆனால் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, இது என்னுடைய வல்லமை அப்படின்னு அல்லாஹு தஆலா பதிவு செய்வான். இப்படி அந்த சூரா முழுவதும், அந்த அத்தியாயம் முழுவதும் அல்லாஹு தஆலா உலகத்திற்கும் இந்த மனிதர்களுக்கும் மனித சமூகத்திற்கும் செய்த நன்மைகளை பற்றியும் தன்னுடைய வல்லமைகளை பற்றி அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு பதிவு செய்து கொண்டே வருவான். இடையில ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டே வருவான். அல்லாஹ் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், நீங்கள் இரண்டு சமூகத்தாரும் அல்லாஹுடைய இந்த அருள் கொடைகளை எதை பொய்யாக்க முடியும் என்பதாக அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட அந்த சூரா முழுவதும் 31 கேள்விகளை அல்லாஹு தஆலா கேட்டுக்கிட்டே வருவான். இது எதையுமே உங்களால் பொய்யாக்க முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிக்கொண்டே வருவான். ஆனால் அந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா ஆரம்பிப்பான், அர் ரஹ்மான், ரஹ்மானின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு செய்த மிகப்பெரிய மகத்தான ஒரு அருள்கொடை எதுவென்றால் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு நோக்கமே, நான் சொன்ன மாதிரி தௌராத்திலும் இன்ஜீலிலும் ஜபூரிலும் அதை கற்றறிந்தவர்கள் மிக சொற்பமான மனிதர்களே. தௌராத்தை கற்றுக்கொண்டவர்கள், மனனம் செய்தவர்கள் வெறும் 4 பேர் மட்டும்தான். இன்ஜீலை கற்றுக்கொண்டவர்கள் சொற்பமான மனிதர்கள் தான். ஜபூரை கற்றுக்கொண்டவர்கள் சொற்பமான மனிதர்கள். இப்பொழுது மனிதர்களுக்கு மத்தியிலேயே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்பதாக அவர்களுக்குள்ளேயே பிரித்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த வேதங்களெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு வாக்குறுதியை இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நான் எடுத்துக்கொண்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு வாக்குறுதி கொடுத்தான். இந்த குர்ஆன் அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாக்கிறான்னு சொன்னா, 2 விதத்தில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறான். ஒன்று, ஓதுவதின் மூலமாக எழுத்துக்களை பாதுகாப்பது, மனனம் செய்வதன் மூலமாக எழுத்துக்களை பாதுகாப்பது, படிப்பதன் மூலமாக எழுத்துக்களை பாதுகாப்பது, அதனுடைய கருத்துக்களை உலமாக்களின் மூலமாக, மார்க்க அறிஞர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா பாதுகாத்து கொண்டே வருகிறான். அதுதான் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களில் கிட்டத்தட்ட 20% பேர் குறைஞ்சபட்சம் குர்ஆனை பார்த்தாவது ஓதுவார்கள். 20% பேருக்கு குறைஞ்சபட்சம் குர்ஆனை பார்த்தாவது ஓத தெரியும். அதில் 10% பேருக்கு அல்லாஹுடைய நாட்டப்படி மனனமாவது செய்திருப்பார்கள். ஒரு சின்ன சூறா அல்லது ஒரு பெரிய சூறா, குர்ஆனில் சில பகுதி அல்லது குர்ஆனை முழுமையாக ஒரு 10% பேர் அதை மனனம் செய்திருப்பார்கள். மாத்திரமல்ல, குர்ஆனுடைய கருத்துக்களை உலமாக்கள் மார்க்க அறிஞர்களும் பாதுகாத்து கொண்டே வருகிறார்கள். மனப்பாடம் பண்ணுறவர்களுக்கு முன்னாடி, மனனம் செய்தவர்களுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை மாற்றி ஓதிட்டா கூட தப்பு திருத்தி தந்துடுவாங்க. அதுதான் குர்ஆனுடைய மிகப்பெரிய விசேஷ தன்மை. அதுதான்
ஏன்னா முந்திய வேதங்களில் சொற்ப மனிதர்கள் மாத்திரமே அதை படிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை, வாய்ப்பை அல்லாஹு தஆலா சில பேர்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்தான். ஆனா இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முழு உம்மத்துல பாதி பேருக்கு 25% 20% பேருக்கு குர்ஆன்னா என்னன்னு தெரியும், குர்ஆனை பற்றி உண்டான அறிவு தெரியும், அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை விளங்க முடியும். இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல யூமினூன் என்று முடிக்கிற இடத்துல தூமினூன் முடிச்சா கூட அப்படி நல்ல பார்த்து ஓதுன்னு சொல்லிடுவாங்க. லஹா என்ற இடத்துல லஹூன்னு சொல்லி முடிச்சாலே, தாலமோன் என்ற இடத்துல யாலமோன் முடிச்சாலே ஒழுங்கா பார்த்து ஓதுப்பா, தப்பு தப்பா ஓதாதப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, தப்பு திருத்தி தந்துடுவாங்க. அதே மாதிரி தான் சமீபத்தில் கிட்டத்தட்ட நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே குர்ஆனுக்கு யாராவது தவறாக பொருள் அர்த்தம் கொண்டால், பொருள் அர்த்தமோ தர்ஜுமாவோ செய்துவிட்டால், விளக்க உரை தந்துவிட்டால், தவறாக குர்ஆன் வசனங்களை விளங்கி கொண்டு மார்க்க சட்டத்தை தவறாக தீர்ப்பளித்தாலும் சரி, மார்க்க அறிஞர்கள் அதை பார்த்து கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. ஜகாத்து வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டுமா அல்லது வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்தா போதுமா? பஞ்சாயத்து பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் தான் தௌஹீத அதிகப்படியான நாங்கள் தான் அல்லாஹ்வை அப்படி என்ன செய்கிறோம், முழுமையாக அல்லாஹ்வை நேரடியாக பார்க்குற மாதிரி வணங்கி கொண்டு இருக்கிறோம், எங்கள் வணக்கத்தில் தூய்மை இருக்கிறது என்று பரப்புரை செய்து கொண்டு இருந்தவர்கள் பஞ்சாயத்துக்கு பதில் சொல்லும் பொழுது ஜக்காத்தை வாழ்நாளில் ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, தீர்ப்பு செய்த நேரத்தில் தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களும் மார்க்க அறிஞர்களும் அந்த தீர்ப்புக்கு பதிலை கொடுத்தார்கள். ஆதாரத்தை கொண்டா நீ எந்த வசனத்தை வச்சு வாழ்க்கையில ஒரு முறை ஜகாத்து கொடுத்தா போதும் அப்படின்னு எந்த வசனத்திற்கு தோதுவாக இந்த தீர்ப்பை கொடுத்த என்பதாக எல்லா மார்க்க அறிஞர்களும் அந்த கருத்துக்கு எதிராக பதில் கேட்டார்கள். இதுதான் குர்ஆனுடைய விசேஷ தன்மை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே குர்ஆனுக்கு கிட்டத்தட்ட 55 பெயர்களை வைத்து அழைப்பான். குர்ஆன், ஃபுர்கான், கிதாப், ஹிதாயா, நூர், திக்ர், ரஹமத் அப்படின்னு 55 பேர்களை வைத்து குர்ஆனை அல்லாஹு தஆலா அழைப்பான். ஆனால் நமக்கெல்லாம் பரிச்சயமான பேர் குர்ஆன், கிதாப். இந்த பேர் தான் மனிதர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பரிச்சயமான பிரபல்யமான பேர். அல்லாஹு தஆலா அந்த பேரை கபூலும் செய்து விட்டான். என்ன எழுத்தின் மூலமாக குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தில் மனனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா பாதுகாத்து வருகிறான், ஹாஃபிதுகளின் மூலமாக. அதே போன்று குர்ஆனுடைய கருத்துக்களை மார்க்க அறிஞர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா பாதுகாத்து கொண்டே வருகிறான். இந்த குர்ஆன் கடந்த காலகட்டத்தில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதற்கு தீர்வும் கண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே அவர்களுடைய மரண செய்தி முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வருமா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த இடத்துல இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலையை எடுத்துருவேன் அப்படின்னு உருவிய வாளோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உமர்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 சென் ஒட்டகத்திற்காக வேண்டி கொலை செய்ய வந்த ஒரு உமர் இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியையே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த அளவுக்கு உமர் ஆக்ரோஷமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் இவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அப்படின்னு விளங்குறதுக்கு நிறைய பேரால முடியல. இன்னும் சில பேருக்கு உமர்கிட்ட போய் யார் எதிர்கருத்து பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஆனால் உண்மையிலேயே வாளை தூக்கி கொண்டு மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் அது தகுதி உடையவர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்க தான் சொல்லியிருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு வாழ உருவி நிற்கக்கூடியவராக இருந்தால் அபூபக்கர் நின்று இருக்க வேண்டும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயத்தில் இருந்து நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு ஹிஜ்ரத்திலும் சரி ஹிஜ்ரத்திற்கு பின்னாலும் எல்லா விதமான நன்மை தீமையான காரிய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக துணையாக நின்று தோளோடு தோள் சேர்ந்து அவர்களோடு பயணித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு.
ஹிஜ்ரத்தினுடைய வரலாறை நாம் படிக்கும்போது கூட நமக்கெல்லாம் தெரியும். அந்த சவுர் கோகையில் தங்கக்கூடிய நேரத்தில் நிறைய ஓட்டைகள், நிறைய பொந்துகள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் அடைத்துவிட்டு ஒரு சிறு பொந்தை அடைப்பதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாத சமயத்தில் தன்னுடைய காலினுடைய பெருவிரலால் அடைத்து கொண்டார்கள். என்ன, அதில் இருந்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விஷஜந்துக்களும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு பயம். எந்த நோக்கத்திற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுக் கொடுத்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் ஹிஜ்ரத்திற்கு நடந்து செல்லும் போது கூட அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி நடந்து சென்றார்கள் என்று படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி போவாங்க, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த அபூபக்கர் கொஞ்ச நேரம் அப்படி பின்னாடி வருவாங்க, அப்படி இந்த பக்கம் வலது பக்கத்தில் வருவாங்க, அப்படி இடது பக்கத்தில் வருவாங்க, அப்படி சுற்றி சுற்றி என்ன செய்வாங்க, அப்படி நடந்து கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதும், யா ரசூலல்லாஹ், நாலா பக்கத்திலும் நான் கண்காணிப்பாக இருக்கிறேன், எந்த பக்கத்திலிருந்து உங்களுக்கு எந்த இடையூறும் எந்த தாக்குதலும் நடந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தி விடக்கூடாது, நீங்கள் இந்த உம்மத்தினுடைய அமானத், உங்களை பாதுகாப்பாக மதீனா கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்பதாக சொன்ன அபூபக்கர் அவங்க தான் என்ன செஞ்சிருக்கணும், வாளை உருவி கொண்டு நின்றிருக்க வேண்டும். ஆனால் அபூபக்கர் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உம்மத்தை அப்படி தட்டி எழுப்பி அப்படி ஹிதாயத்தின் பக்கம் இழுத்து வந்தது. அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் மூலமாக இந்த உம்மத்தில், இந்த சமூகத்தில் பெரும் பெரும் சஹாபாக்கள் குழப்பமாக இருந்த சமயத்தில் அபூபக்கர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எந்த காலகட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு துரும்பு கூட விட முடியாத அளவுக்கு பாதுகாத்து வந்த அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி உள்வாங்கிக் கொண்டார்கள், அதை எப்படி மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். உருவிய வாளோடு நின்ற உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, ஒமா முஹம்மதின் இல்லா ரசூல், ஒமா முஹம்மதின் இல்லா ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான், நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள்லாம் கிடையாது. அவங்களுக்கும் மரணம் வரும். தொடர்ச்சியாக அந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதி காட்டினார்கள். ஒமா முஹம்மதின் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். இதே மாதிரி நிறைய நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதே மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தூதுவராக அனுப்பப்பட்டார்களோ அதே மாதிரி பல தூதர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ஒமா முஹம்மதின் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மாத அவ் குத்திலன் கலத். சில பேர் மரணித்து விட்டார்கள், சில பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இதன் காரணத்தினால் அவர்கள் மரணித்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ மறுபடியும் உங்களுடைய மார்க்கத்திற்கே, நீங்க எந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்தீர்களோ, எதை பழக்க வழக்கமாக கொண்டிருந்தீர்களோ, மூட பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தீர்களோ, சிலை வணக்கத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்களோ, அதற்கே திரும்பி விடுவீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் கேட்பான். அந்த வசனத்தை ஆக்ரோஷமாக இன்னும் குழப்பத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கையில் இருந்த வாளை அப்படியே போட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பின்னாடி காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, அபூபக்கர் அந்த நேரத்தில் அந்த வசனத்தை ஓதவில்லை என்றால் வழிகேட்டத்திற்கு மாத்திரமல்ல, நரகத்தின் விளிம்பில் இருந்த எங்களை அபூபக்கர் இழுத்து கொண்டு வந்தார் இந்த வசனத்தின் மூலமாக. ஏன்னா குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு வேதம் அல்ல. நிறைய புரட்சியாளர்களை கண்டிருக்கிறது, நிறைய புரட்சியாளர்களை வென்றும் எடுத்திருக்கிறது. அதுதான் குர்ஆனுடைய விசேஷ தன்மை. ஜெர்மனியில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு மஷூரா. அந்த கூட்டத்தினுடைய முழுமையான நோக்கமே குர்ஆனில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும், குர்ஆனில் இருந்து எப்படியாவது தவறை கண்டுபிடித்து குர்ஆனை யார் பின்பற்றுகிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் இதை பரப்புரை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள். அதே மாதிரி இந்த குர்ஆனில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பழைய ஏற்பாடுகள், புதிய ஏற்பாடுகள், அதையும் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய தௌராத்தையும் இஞ்சிலையும் ஜபூரையும் ஒன்று சேர்த்தார்கள். கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருந்து 45,000 குர்ஆனுடைய பிரதிகள் கொண்டு வரப்பட்டது. அதையும் எடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி உலகம் முழுவதும் இருந்து கொண்டு வரப்பட்ட பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதையும் எடுத்து பார்க்குறாங்க.
ஒவ்வொரு பிரதிகளிலுமே கிட்டத்தட்ட அனைத்தையும் சோதித்து பார்த்த பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எப்படின்னு சொன்னா, எந்த வேதத்தில் சந்தேகமுமே இல்லை என்பதாக துணிந்து குர்ஆனை கொலை சொல்வதற்காக வேண்டி வந்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொன்னா, உலகம் முழுவதும் இருந்து வர வைக்கப்பட்ட அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அவர்கள் எழுதி வைக்கப்பட்டிருந்த அந்த வேதங்களில் 2 லட்சம் மாற்றங்கள், 2 லட்சத்திற்கும் அதிகமான கருத்துக்கள், சுய கருத்துக்கள் அதில் திணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 45,000 பிரதிகளை கொண்ட குர்ஆன் எந்த பக்கத்தை திரும்பினாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தோ, ஆஸ்திரேலியாவில் இருந்தோ, இந்தியாவில் இருந்தோ, இந்தோனேஷியாவில் இருந்தோ, எங்கிருந்து கொண்டு வரப்பட்ட குர்ஆனாக இருந்தாலும் சரி, அனைத்து பிரதிகளிலுமே ஒரு புள்ளி கூட மாற்ற முடியல. எந்த பக்கத்தை எடுத்து எந்த வசனத்தை வாசித்தாலும் சரி அது அப்படியே இருந்தது. குர்ஆனுடைய விசேஷ தன்மை அதுதான். யார் புரட்சியாளராக தன்னை புரட்சியாளர்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு குர்ஆனோடு மோத வேண்டும் என்று யாரும் நினைத்தாலும் குர்ஆன் அவர்களை உள்வாங்கிக் கொள்ளும். அதுதான் குர்ஆனுடைய மிக பெரிய விசேஷ தன்மை. பிரான்சில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற ஒரு எம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸ் நாடு எப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்திற்கு குர்ஆனுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நாடு. அதிலும் பிரான்ஸ் மக்கள் எப்பொழுதுமே முஸ்லீம்களுக்கு குர்ஆனுக்கு எதிராக பரப்புரை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலில் பாராளுமன்றத்தினுடைய ஒரு எம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக நாடு முழுவதும் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது, அதிர்ச்சி அலைவைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. உலக மீடியாக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, மைக்கு நீட்டுறாங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதே மாதிரி மஹ்மூதுல் மிஸ்ரி என்று சொல்லக்கூடிய எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு நிருபர், உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய பாராளுமன்ற எம்பி சொல்லி காட்டுகிறார். நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால், நான் அதிகமாக கடல் பிரயாணம் செய்யக்கூடியவன், நான் அதிகம் கடல் பிரயாணம் செய்யக்கூடியவன், கடல் பிரயாணத்தை அதிகமாக விரும்புவேன், அதற்காக வேண்டி நான் அதிகமாக செலவிட்டு கொண்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கடலை பற்றி ஆராய்ச்சியும் ஆய்வும் செய்து கொண்டு இருக்கிறேன். கடலுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கும், கடலுடைய ஆழத்தில் கடல் எப்படி இருக்கும், அதனுடைய சூழல் எப்படி இருக்கும் என்பதாக நம்மளை பார்த்துருங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சூழலில் கடலுடைய எல்லா பரப்பை பற்றியும் நான் ஆராய்ச்சி சென்று கொண்டு இருக்கிறேன். அதனால கடலை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சூழலில் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை பார்க்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய, பொருளுணர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வசனத்தை வாசித்த பிறகு என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி என்னன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச மார்க்க அறிஞர்களிடத்தில் நான் கேட்டேன், முஸ்லிம்களிடத்தில் நான் கேட்டேன், உங்களுடைய நபி என்று சொல்லக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் பிரயாணம் செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டேன். கடலில் பிரயாணம் செஞ்சிருக்கிறாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் சில பேர்கிட்ட கேட்ட எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் பிரயாணம் மாத்திரமல்ல, கடல் எப்படி இருக்குதுன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. கடல் எப்படி இருக்குதுன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. கடல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலில் பிரயாணம் செஞ்சுருப்பாங்க. சஹாபாக்களுக்கு பல பேருக்கு கடல் தெரியாது. அதில் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ் கடல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு விளங்குற மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விளங்குற மாதிரி விளக்குனாங்க. அப்பொழுது அவர்கள் விளங்கி கொண்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கியது சூரத்து நூறுனுடைய அந்த வசனம். அந்த வசனத்தினுடைய ஒரு கருத்து என்ன கருத்துன்னு சொன்னால், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவுக லுலுமாத்தின் ஃபீ பஹரில் லுஜ்ஜி யக்ஷாஹு, அல்லாஹ் அதில் சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய கருத்து, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நன்மையான காரியத்தை செய்கின்றார்களோ அவர்களுடைய நன்மையின் நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னால், கடலில் பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் அல்லது கடலில் இறங்கிட்டார்,
இறங்கினதுக்கு அப்புறம் மௌஜும் மின் ஃபௌகிஹி மௌஜும் மின் ஃபௌகிஹி சஹாப். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை, அந்த வார்த்தைகளை அப்படி பதிவு செய்வான். அவு கதுலுமாத்தின் ஃபீ பஹரில் லுஜ்ஜி யக்ஷாஹு மௌஜும் மின் ஃபௌகிஹி மௌஜும் மின் ஃபௌகிஹி யக்ஷா சஹாப். கடல்ல குதிச்சதுக்கு அப்புறம் ஒருவருக்கு மேல ஒரு அலை என்ன செய்யுது, வருது. அந்த அலையில இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு அலை வந்துருச்சு. அந்த அலை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நிலை எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா, அவர் அலைக்கு கீழே இருக்கிறாரு. அவர் நினைத்து கொண்டார் நமக்கு மேல ஒரு மேகம் இருப்பதாக. ஆனா உண்மையாக அது அலைக்கு கீழே இருக்கிறார். அதன் காரணத்தினால் கடலினுடைய ஆழத்துக்கு அவருக்கு சென்று விடுகிறார். அது மிகப்பெரிய இருளை உண்டாக்கிவிட்டது. கடல்ல ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு இருளை உணர்ந்து கொண்டார். அந்த இருளை எப்படி உணர்ந்து கொண்டார்னு சொன்னா, இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா, தன்னுடைய கைகளை நீச்சல் அடிக்கும் போது தன்னுடைய கையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்க்கக்கூடிய நேரத்தில் தன் கையையே அவர்களாக பார்க்க முடியவில்லை. இது கடலில் குதித்தவர்களுக்கு, நீச்சல் பழகியவர்களுக்கு, நீச்சல் செய்தவர்களுக்கு இது தெரியும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாராளுமன்ற எம்பி, பிரான்ஸ் நாட்டினுடைய. கடலினுடைய ஆழத்தில் அது அளவரக்கூடிய நேரத்தில் ஒருவர் நீச்சல் செய்தால், கடலுக்குள்ளே குதிச்சிட்டால் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் கடலையே பார்க்காத, கடலில் பிரயாணம் செய்யாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சத்தியமாக இது அவருடைய கருத்து இல்லை, இது இறைவனுடைய கருத்து தான், இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், குர்ஆனுடைய ஒரு வசனம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி அதுவே இஸ்லாத்தில் இணைவதற்கு அதுவே காரணகர்த்தாவாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய பாணி அப்படித்தான். குர்ஆனுடைய பாணி எங்கு அமுக்கப்படுகிறதோ அங்கிருந்து தான் வளரவே ஆரம்பிக்கும். துருக்கியில் கமாலுத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் கொடுங்கோல ஆட்சியின் காரணமாக குர்ஆனை படிங்க, தர்ஜுமாவை மட்டும்தான் படிக்கணும், தொழுகையில் தர்ஜுமாவை மட்டும்தான் ஓதணும். அரபியில் என்ன செய்யக்கூடாது, யாருமே குர்ஆனை தொழுகையில் ஓதக்கூடாது. இப்போ சொல்கிற மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க, அறிவாளித்தனமாக பேசுகிறாங்கல்ல, வாங்க நீங்கள் தமிழில் சொன்னால் என்ன, தொழுகையில் நின்று நீங்கள் தமிழில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதனா என்ன, துணை சூரா ஓதனா என்ன, அங்கேயே நீங்கள் அரபு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுறீங்க அப்படின்னு மாற்றார்கள் கேட்பது ஆச்சரியம் இல்லை. ஆனால் முஸ்லீமாக இருந்து கொண்டு, முஸ்லீமினுடைய ஆட்சியாளராக இருந்து கொண்டு அவன் கேட்ட நேரத்தில் இச்சட்டமே ஏற்றினான். ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு உதவி, அங்கே இருந்துதான் குர்ஆனை தஜ்வீதின் முறையில் ஓரக்கூடிய மிகப்பெரிய காரிகள் எல்லாம் துருக்கியிலிருந்து உருவானார்கள். ரஷ்யாவில் கூட சோசியலிச கம்யூனிஸ்டை பின்பற்றக்கூடிய ரஷ்யாவாக இருந்த அந்த காலகட்டத்தில் குர்ஆனை பார்க்க கூட கூடாது, குர்ஆனுடைய பிரதிகள் இருந்தால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில் 25 ஹாஃபில்கள் அந்த இடத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, உருவானார்கள். இதுதான் குர்ஆனுடைய விசேஷ தன்மை. இதுதான் குர்ஆனை எதிர்த்தால், இஸ்லாத்தை எதிர்த்தால் அங்கிருந்து வேரூன்றி வளர ஆரம்பிக்கும். இதுதான் இஸ்லாத்தினுடைய குர்ஆனுடைய விசேஷ தன்மை. கபூரில் நாம சென்றதுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் தெரியும் மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. மலக்குமார்கள் மாத்திரமல்ல, குர்ஆனும் வந்தும் அதாரிஃபுனி, குர்ஆன் வந்து கேள்வி கேட்கும், என்ன தெரியுமா, என்ன தெரியுமா அப்படின்னு. குர்ஆன் வந்து நம்மிடத்தில் வந்து கேள்வி கேட்கும், நான் யாரும் தெரியுதா, என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும். என்னை ஓதினாயா, என்னை படித்தாயா, என்னை மனனம் செய்தாயா, என்னின்படி வாழ்ந்தாயா, என்னை பரப்புரை செய்தாயா, குர்ஆன் கேட்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை குர்ஆனை அதன்படி ஓதுவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் மக்களிடத்தில் பரப்புரை செய்வதற்கும் இந்த ரமலானை ஒரு தளமாக அமைத்து கொண்டு குர்ஆனை பற்றி பிடித்து கொண்டு அல்லாஹுவை சேரக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் செலவுகள், சிரமங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டும் வாழும் நசீபை எல்லாம் உள்ள அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.